Hi friends, நேற்று Xiaomi ரெட்மியை அவங்களோட சப் பிராண்டாக பிரித்ததுக்கப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லான்ச்சான ரெட்மி நோட் 7ஓட லான்ச் நேற்று இருந்தது. அதில் 5 சர்ப்ரைஸ் தான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த லான்ச்சையே ஆரம்பித்தாங்க. அதில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ரெட்மி நோட் 7 அப்புறம் ரெட்மி நோட் 7 ப்ரோ ரெண்டையுமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இதில் நான் ஒரு சாரி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எல்லாரும் என்னை ஃபஸ்ட்டு மன்னிச்சிருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று ரெட்மி நோட் 7 அப்புறம் நோட் 7 ப்ரோ ரெண்டு பற்றியும் வீடியோ போட்டிருந்தேன். அதில் ரெட்மி நோட் 7க்கு 12+2 MB கேமரா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் சைனா வேரியண்ட்டில் வந்த சேம் கேமரா 48+5 MB கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தெரியாமல் சொல்லிட்டேன். அதை நான் கம்யூனிட்டி டேப்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது மாதிரி அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்டேட் பண்ணியிருந்தேன். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்க, அதை பார்த்து ஒருவேளை 48 MB அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது 48 MB இல்லை, 12+2 MB அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெட்மி நோட் 7 அப்புறம் நோட் 7 ப்ரோ ரெண்டுலையும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல மொபைலாக வாங்கலாமா, எப்போ வாங்கலாம் போல எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெட்மி நோட் 7 பற்றி பார்க்கலாம். பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம ரெட்மி நோட் 7ல் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த சூப்பரான பில்டை தான் இந்த டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு கிளாஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொண்டு கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதனோட ஃப்ரேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பட்ஜெட்க்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மொபைலாக இந்த மொபைல் இருக்குது. பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேக் கொஞ்சம் வித்தியாசமானது. ரெட்மி நோட் 7 ப்ரோவில் நம்ம பார்த்த பேக் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேடியன் டிசைனில் ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொரில்லா கிளாஸை வச்சு கவர் பண்ணியிருந்தாலும் நார்மலான ஒரு ரெட், கொஞ்சம் ஷைனியான ரெட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு இதுவும் நல்லா இருக்குது. ஆனால் இது டபுள் கலர் ஃபினிஷிங்கில் வரப்போகிறது இல்லை. ரெட்மி நோட் 7 ப்ரோ தான் உங்களுக்கு டபுள் கலர் ஃபினிஷிங்கில் வருது. டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19:5:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோலாம் உங்களுக்கு 6.3 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் ட்ராப் நாச்சும் கொடுத்துருக்காங்க. இதை அவங்க டாட் நாச் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் அது வாட்டர் ட்ராப் நாச் அல்லது ஏதோ ஒரு நாச் அந்த இதில் இருக்குது. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நல்ல நாச்சாகவே இருக்குது. அப்புறம் இதில் வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கை கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொண்டு கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் கேமரா டபுள் கேமரா கொடுத்துருக்காங்க. 12+2 MB கேமரா கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பேசுறதுக்கு பெருசாக இல்லை. இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல கேமரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அது போக வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்மி நோட் 7 மொபைலை உங்களுக்கு எப்பவும் கொடுக்குற மாதிரி 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இன்டர்னல்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராசஸர் இதில் ஸ்னாப்டிராகன் 660 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய மொபைலில் நம்ம ஸ்னாப்டிராகன் 660 ப்ராசஸர் பார்த்துருக்கோம். எல்லாமே அண்டர் கிளாக் பண்ண 1.9 GHz அண்டர் கிளாக் பண்ண ப்ராசஸர். ஆனால் இதில் ஒரிஜினலான 2.2 GHz கிளாக்கான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 13 MB ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி குயிக் சார்ஜிங் 4 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் நம்ம இது வரைக்கும் பார்க்காத மாதிரி P2I அப்படின்ற ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு மொபைலில் சின்ன தண்ணி படும்போது எந்த வித ப்ராப்ளமும் வராது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரெட்மி நோட் 7 ப்ரோலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதனோட ரேம் வேரியன்ட் அப்புறம் பிரைஸ் இதை பற்றி பார்க்கலாம். ரேம் அப்புறம் இன்டர்னல் மெமரி வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3GB அப்புறம் 32GB 4GB 64GB போல ரெண்டு வேரியண்ட்ல வருது. உங்களுக்கு 3GB 32GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கும் 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் 12,000 ரூபாய்க்கும் சேல் கொண்டு வந்திருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு இது நல்ல மொபைலா வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். அதுவும் யோசிக்காமல் வாங்கலாம். ஏன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கும் எந்த மொபைலையும் இல்லாத அளவுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லையும் கொடுத்துருக்காங்க. பேக் பிளாஸ்டிக்ல இல்லாமல் கிளாஸ்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்டிராகன் 660யோட அண்டர் கிளாக் பண்ணாத வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கூட உங்களுக்கு குயிக் சார்ஜிங் 4 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு பேக்கேஜா இது ஒரு சூப்பரான மொபைல். கூடவே உங்களுக்கு 10,000 மொபைல் அதிகபட்சமாக எந்த மொபைலையும் இல்லாத அளவுக்கு இந்த டைம் இதில் டைப் சி போர்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல மொபைலாக இருக்குது. அதனால 10,000 ரூபாய் கேமரா கம்மி பண்ணிட்டாங்க வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 32GB இன்டர்னல் மெமரி வேரியண்ட்டை யோசிக்காமல் வாங்கலாம். 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நம்ம ரெட்மி நோட் 7 ப்ரோ பற்றி தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம்.
ரெட்மி நோட் 7 ப்ரோ. உங்களுக்கு ரெட்மி நோட் 7ல பார்த்த சேம் டிசைன் தான் ரெட்மி நோட் 7 ப்ரோலையும் கொண்டு வந்திருக்காங்க. சேமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொண்டு ப்ரொடக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் டாட் நாச்சோட உங்களுக்கு 6.3 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் டிசைனில் பேக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கூடவே கேமரா சூப்பரான கேமராவாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும். கேமரா தான் இதனோட ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 48 MB + 5 MB கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 48 MB கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சோனியோட IMX586 சென்சார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான கேமரா. இது வரைக்கும் எந்த பட்ஜெட்லையும் நம்ம பார்க்காத ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமரா இது. அதனால ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இதுலையும் சேம் பிக்சல் பெண்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோஸை 12 மெகா பிக்சலுக்கான ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 MBயில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது MB அதிகமாக எடுத்துக்கும். அதனால டிவைஸ் மெமரி சீக்கிரமாக காலியாயிரும். அதனால நாங்கள் 12 MBக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேவை அப்படின்னா 48 MBக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களே OnePlus 6T போல பெரிய மொபைல் கூட கம்பேர் பண்ணி காமிச்சாங்க. இருந்தாலும் நம்ம கைக்கு வராமல் அதை பற்றி பேச முடியாது. கண்டிப்பாக கைக்கு வந்தது அப்படின்னா அதை பற்றி அந்த கேமராவை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது போக வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அதே 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு ப்ராசஸர், கண்டிப்பாக ப்ராசஸர் ரொம்பவே முக்கியம். இந்த டைம் Snapdragon 675 ப்ராசஸரோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு 675 ப்ராசஸர் இது வரைக்கும் யாருமே கொண்டு வரல. இவங்க கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அது போக வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் இருக்கு. குயிக் சார்ஜிங் 4 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை Type-C போர்ட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அதை விட எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக தண்ணி படும்போது எந்தவித டேமேஜும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. டேமேஜ் இருக்காதுன்னு சொன்னது தான் மிச்சம். ஆனால் அதுக்காக என்ன வாரண்டியும் அவங்க கொடுக்கல. இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது போக அதில் இல்லாதது இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K 30 FPSல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் EAS சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலையும் 13 MB ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு AI கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பொக்கே மோட உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதனோட வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB 64GB அப்புறம் 6GB 128GB போல 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 14,000 ரூபாய்க்கு சேல் கொண்டு வந்திருக்காங்க. 13,999 ரூபாய் அப்படின்ற பிரைஸில். அது மாதிரி 6GB 128GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 16,999 ரூபாய் பிரைஸில் 17,000 ரூபாய்க்கு இந்தியாவில் சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஹைபிரிட் சிம் ஸ்டார்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மொபைலையுமே ஹைபிரிட் சிம் ஸ்டார்ட் தான். உங்களால் 2 சிம் கார்டு அல்லது ஒரு மெமரி கார்டு ஒரு சிம் கார்டு ரெண்டையும் தான் போட முடியும். ஒரே நேரத்தில் 2 சிம் ஒரு மெமரி கார்டு 3ஐயும் ஒரே நேரத்தில் போட முடியாது. அதுக்கப்புறம் இதை எங்கே எப்போ வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்மி நோட் 7 உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அப்புறம் mi.com அப்புறம் mi ஹோம் 3 இடத்துலையும் லான்ச் பண்ணுறாங்க. வர மார்ச் 6ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு சேலில் கொண்டு வராங்க. கண்டிப்பாக ஃப்ளாஷ் சேலாக தான் இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. கிடைச்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். யாராவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சா அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃப்ளாஷ் சேலாக தான் இருக்க போது கண்டிப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீந்துடும். யாருக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றது தெரியல. வாங்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி ரெட்மி நோட் 7 ப்ரோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு வாரம் தள்ளி 13ஆம் தேதி சேல் கொண்டு வராங்க. சேமா ஃப்ளிப்கார்ட்லேயே அதே மாதிரி மீ ஹோம் அப்புறம் mi.com போல 3 இடங்களில் சேல் கொண்டு வராங்க. சேமான 12 மணிக்கு ஃப்ளாஷ் சேலில் தான் வருது. கண்டிப்பாக ஒரு செகண்ட்ல சேல் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க. அதனால உங்களால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்க. நாம பிரைஸ் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சாச்சு. இப்போ ரெட்மி நோட் 7 ப்ரோ வாங்கலாமா ரெட்மி நோட் 7 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியண்ட்டை பற்றி அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சா கூட ஒரு 2000 ரூபாய் பே பண்ணி ரெட்மி நோட் 7 ப்ரோ வாங்க ட்ரை பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அதை விட பெட்டரான பார்க்கறதுக்கு கூட கொஞ்சம் லுக்கான கிரேடியன்ட் பேக் கிடைக்குது. அது மாதிரி 48 MB கேமரா கிடைக்குது. ப்ராசஸரும் உங்களுக்கு கொஞ்சம் ஹையாகவே கொடுத்துருக்காங்க. கூடவே நீங்க வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4Kல 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ்ல இதுல வீடியோ எடுக்க முடியும். அதுல வீடியோ எடுக்க முடியாது. அதனால உங்களுக்கு தேவைப்படுது இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் கூட 2000 ரூபாய் பே பண்ணி ரெட்மி நோட் 7 ப்ரோ எடுக்க ட்ரை பண்ணுங்க.
இந்த ரெண்டும் ரொம்ப சூப்பரான டிவைஸ், அதுவும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ரொம்பவே சூப்பரான டிவைஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கொடுத்த டீடைல்ஸ் போதுமானதா இருந்ததா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு, நாம ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோமா, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்றதையும் கமெண்ட்ல கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளை பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக், பிடிக்கல அப்படின்னாலும் என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு ஒரு அன்லைக் கொடுத்துக்கோங்க. அது மாதிரி நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.